எங்களை வாழ வைக்கும் தெய்வத்திற்கு எங்களின் அன்பு காணிக்கை. ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய இடத்தை தான் இப்போ நம்ம கற்றுக்கிட்டு இருக்கிறோம். ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய இடம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த இடம் தான் ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு காளைகள் விளையாடி ஓடி வர காளைகளை வீரர்கள் அடக்கக்கூடிய இந்த இடம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது இந்த இடத்துல தான் மாடுகள் அங்கேருந்து இந்த வழியாக வரும். வந்து இதில் போகுது. இதில் பூந்து பாருங்க, இப்படியே வரும். இப்படியே வந்து அதில் போகுது, அந்த இடத்துக்கு போய் சேரும். காளைகளை வீரர்கள் அடக்குவாங்க. அதெல்லாம் உட்காருது பாருங்க, எல்லாம் உட்காந்து மக்கள்லாம் பார்க்கறது. அதுதான் சைடில் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இந்த இடத்துல தான் காளைகள் ஒரு துள்ளி குதிச்சு ஓடியாரும். இளைஞர்கள் அந்த காளையை அடக்குவாங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த இடத்துல தான் ஜல்லிக்கட்டு விழாவானது நடைபெறக்கூடிய இடம். இந்த ஜல்லிக்கட்டு விழாவுக்கு தலைமையேற்று திருவிழாவை சிறப்பிக்க வருபவர் மாண்புமிகு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சியின் தலைவருமான அண்ணன் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள்தான் இந்த மாபெரும் ஜல்லிக்கட்டு விழாவை துவக்கி வைக்க வருகை தர உள்ளார்கள். இவருக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, புரட்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடி கே பழனிசாமி, மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் தங்கமணி, மாண்புமிகு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நாமக்கல் மாநகர அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநகர செயலாளருமான அண்ணன் திரு KPP பாஸ்கர் அவர்கள். பாருங்க, இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த இடத்துல தான் துள்ளி வரும் ஜல்லிக்கட்டு காளைகளை எதிர்கொண்டு அந்த காளைகளை அடக்கக்கூடிய இளைஞர்கள் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு அந்த காளையை அடக்க அவர்கள் வீரத்தை, தமிழர்களின் வீரத்தை வெளிப்படுத்தக்கூடிய இந்த இடம்தான் அந்த ஜல்லிக்கட்டு காளை துள்ளி வருவதும். பாருங்கள், இது வழியாக தான் அந்த காளைகள் வரும். அண்ணன் மாண்புமிகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருமான அண்ணன் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஜனவரி 27 பங்கு பெற்று இந்த மாபெரும் விளையாட்டினை, மாபெரும் ஜல்லிக்கட்டு விளையாட்டினை துவக்கி வைக்க வருகை தர உள்ளார்கள். அது சமயம் ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான மக்கள் திரண்டு வந்த தமிழர்களின் வீர விளையாட்டம் ஜல்லிக்கட்டு ஜனவரி 27 அன்று நாமக்கல்
பக்கத்தில் இருக்கக்கூடிய சாலப்பாளையத்தில் நடக்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு விழாவில் பங்கு கொண்டு தமிழர்களின் வீரத்தை நாம் கண்டுகளிப்போம் என எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆரும் டிவியின் சார்பாக உங்களை கேட்டுக்கொள்வது ஏஎஸ் ரவிச்சந்திரன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆரும் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன். பாய். இங்கே பாருங்கள், நாமக்கல் மாநகரம் சாலப்பாளையம் முத்தான 3ஆம் ஆண்டு மாபெரும் ஜல்லிக்கட்டு திருவிழா 27 ஜனவரி 2026. அதிபர் புத்தகப்பட்டி. இதுதான் நாமக்கல் மாநகரம் சாலப்பாளையம் ஜல்லிக்கட்டு திருவிழா 2026 நுழைவாயில். இதான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மக்கள் நலத்துறை அமைச்சர் ஸ்ரீ விஜயபாஸ்கர் சார்பாக ஏகேசி குரூப்ஸ் சவல கும்பல் செயலாளர் என் ஜெகதீசன் அவர்களின் நினைவாக ருத்ரன் காலை ஒரு ஆள் பிடிப்பா அழகடா சூப்பர் ஒரு மெத்தகட்ல. ஆமா, ஜேபிஆர் மாறன் முன்னாள் சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் பிடிக்காத சந்திரசேகர வழங்கும் பிடிக்காதீங்க, ரிவர்ஸ் வந்தா பிடிக்காதீங்க, மாடு ரிவர்ஸ் வந்தா பிடிக்காதீங்க, திரும்பி தான் பிடிக்கணும். தம்பி ரிவர்ஸ் வந்தா வெளியே வர ஒருத்தையும் பிடிக்கணும். தம்பி மாடு ரிவர்ஸ் வந்தா வெளியே வர ஒருத்தையும் பிடிக்கணும். அப்படியா? ஆத்தி செவல புல்லட் பிடிச்சுக்க. ஒரே ஆள் ஒரு சைக்கிள், ஒரு ஆள் பிடி. வண்டி ரிவர்ஸ் சைடு போட்டு போயிடுச்சு. ஆறுமே மாடு வெட்டி விடுது. எக்ஸ்எம்எல்ஏ சந்திரசேகர வழங்க ஒரு சைக்கிள். மதுரை மாவட்டம் முக்குளத்தூர் பாதுகாப்பு நலப்பேரவை துணைத் தலைவர் பெருங்குடி ஜிஎம் ராஜவேல் மாடு கேபிபி பாஸ்கர் வழங்கும் ஒரு சைக்கிள். இந்த மாட்டை ஓட்டி போங்கப்பா, ஏப்பா விளையாட்டு காட்டுறீங்க? ஜல்லிக்கட்டு நாயகன் அண்ணன் ஜிபி அம்பு மாடு. சூப்பர் மாடு வெட்டி விட்டது. பாஸ்கர் வழங்கும் ஒரு சைக்கிள். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் எஸ்சி துரைராஜ் கருப்பு புல்லட்டியா வீரத்தமிழச்சி மாடு. சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் சந்திரசேகர் வழங்க ஒரு மெத்த கட்டில் சைக்கிள் பா. மாடு வெட்டி சைக்கிள் வீரத்தமிழச்சி சைக்கிள் எங்கக்கா? திருச்சி கொட்டப்பட்டு பள்ளியில் மாடு. ஜல்லிக்கட்டு பேரவை திருச்சி கொட்டப்பட்டு பள்ளியில் மாடு. தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவை மாநில செயலாளர் திருச்சி மாவட்டம் கொட்டப்பட்டு பள்ளியில் மாடியா கேபிபி பாஸ்கர் வழங்க ஒரு சைக்கிள். கேபிபி பாஸ்கர் வழங்கும் ஒரு சைக்கிள். அந்த மாடு உரிமையாளர் ஜெயமாடி வாங்க. திருச்சி கொட்டப்பட்டு ஜெயமாடி வாங்க. அந்த மாடு உரிமையாளர் கொஞ்சம் தள்ளி போங்கண்ணா. தேனி மாவட்டம் திருநெல்வேலி ஐசி
சார்பாக இடையப்பட்டி வேல்பாண்டி மாடு, தேனி மாவட்டம் திருநங்கை ஐஸ்வர்யா சார்பாக இடையப்பட்டி வேல்பாண்டி மாடு, திருநங்கை ஐஸ்வர்யா சார்பாக தேனி மாவட்டம் மாடு வேல்பாண்டி மாடு மாடு வெற்றி பெற்றது. ஒரு சைக்கிள் வழி நெடுகிலுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகப்படி பட்டொலி வீசி பறந்துக்கிட்டு வருது. இந்த ஜல்லிக்கட்டு விழா நாமக்கல்லிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது சாலப்பாளையம். இதில் மாபெரும் ஜல்லிக்கட்டு விழா நடத்துகிறாங்க. இந்த ஜல்லிக்கட்டு விழாவுக்கு தலைமை தாங்கி நடத்தி கொடுக்குறவர் யாருன்னா மாண்புமிகு தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். இதுக்கு இந்த விழாவிற்கு அனைவரையும் அன்புடன் வருக வருக என வரவேற்பது திரு கேபிபி பாஸ்கர் கேபிபி பாஸ்கர் எக்ஸ்எம்எல்ஏ நாமக்கல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் நாமக்கல் மாநகர இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கழகச் செயலர்